வேத டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 24/5/2026 வைகாசி மாதம் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாள். கண்டிப்பாக தெய்வ வழிபாடுகளுக்கு பிராப்தம் உண்டு. பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம், பெரும் மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம், தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக இழுபறியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். முடிந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். மற்ற வேலையெல்லாம் தூக்கி ஓரம் வைத்து கொடுங்கள். மன அழுத்தம் இல்லாமல் பொறுமையாக இருப்பதும், அந்த ஃபோனை அட்டென்ட் செய்து இந்த ஃபோனை அட்டென்ட் செய்து டிப்ரெஷனுக்கு ஆகிவிடாமல் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை, நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள் இடத்தில் போயிட்டு வருவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். தாய் வழி உறவு, தந்தை வழியுடன் மனமிட்டு பேசுங்கள். தொலை தூரத்தில் இருந்தாலும் வீடியோவிலோ ஃபோனிலோ தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றத்திற்கு குறைவு இருக்காது. உறவுகளுடன் மட்டும் சிறிய மனஸ்தாபங்களும் சங்கடங்களும் காணப்படுவதனால் அதில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதை தீர்த்து வைப்பதற்கு முயற்சி எடுத்து நன்மைகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய நாள். எதிர்பார்க்காத பெரிய அதிகாரிகளை சந்திக்கிறதும், தொழில் நிமித்தம், உத்தியோக நிமித்தம், வியாபார நிமித்தம், படிப்பு நிமித்தம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அனுகூலங்கள் ஏற்படுவதும், ஓய்வாக இருந்தாலும் ஓய்வுக்கு இல்லாமல் உழைக்கக்கூடிய காலகட்டம். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிய சலசலப்பு இருந்தாலும் முக்கியத்துவம் கொடுப்பதும் முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, கொடுத்த வாக்கி குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. உறவுக்குள்ளாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தந்தையார், தாயார் போன்ற விஷயத்தில் மனத்தாங்கல்கள் தீர்வதும், வெளியிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும் யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வதும், உறவுகளிலும் வெளியிடத்திலும் அண்டை அயலாராட்டு விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் கவனமாக இருப்பதும், முடிந்த அளவுக்கு தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் குடும்பம் என்று சுருங்கிக் கொள்வதும், முடிந்த அளவுக்கு இஷ்டப்பட்ட தெய்வ வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக தேவையில்லாத மனக்குறைகளோ ஒரு ஞாபக மறதியால் ஒரு தவறோ ஏற்பட்டிருக்கும். அதற்கு பெரிய விலை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எல்லாவற்றிலும் பொறுமை காப்பதும், விநாயகருடைய வழிபாடும், துர்கையுடைய வழிபாடும் இந்த காலகட்டத்தில் மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட செல்வாக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய செல்வாக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள்
தவிடுபடியாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். உறவுமுறையில் இருந்த சிக்கல்களெல்லாம் தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம். கண்டிப்பாக ஓய்வு நாளில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் முக்கியத்துவம் கொடுப்பது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தொழிலில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். புதிய அறிமுகங்களில் அதீத கவனமாக இருப்பதும், உறவுக்குள்ளாக கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதையும், தொழில் ரீதியாக அனுகூலங்கள் சாத்தியப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதே சமயம் கண்டிப்பாக குடும்பத்தில் கோபதாபங்கள் கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் வெளியாள்கள் தலையீடு மட்டும் நீங்கள் தலையிடுவது கூடவே கூடாது. பயணங்கள் மற்ற விஷயங்கள் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் அசையாமசையா பொருள் சேர்க்கை கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பணவரவில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் குறைபாடுகள், அதீத கவனம், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகளும் ஏற்றங்களும் காணப்படக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள் அற்புதத்தை தந்தாலும் குடும்பத்தில் மட்டும் அதீத கவனம் மிக முக்கியம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.